அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய மாணவர் அணி முன்னாள் மாணவர் அணி சார்பாக இன்றைக்கி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சரத்குமார் அவர்கள் அமைச்சரவையிலேருந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு வீடியோ வந்துருச்சான். அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த வீடியோ எந்த காலத்தில் வந்தது? நீங்கள் ஆட்சி செய்கின்ற காலத்தில் ஐபிஎல் மேட்ச் எப்போ நடந்தது? நீங்கள் ஆட்சி செய்கிற காலத்தில் அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா உங்கள் ஆட்சியில் போதை அதிகமாக இருந்துச்சுன்ட்டு? மாசு அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாரு. கூச்ச நாச்சு எல்லாமே சொன்ன ஒரு இவர் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் போதையே இல்லை, போதையில்லா தமிழகம் சொன்னார். ஆனால் திமுக அயலகர் அணியில் ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் பொறுப்பில் இருக்கிறார். அவர் மெத்த கடத்தின வழக்கில் அப்போ தான் அரெஸ்ட் ஆனார். டெல்லி போலீஸ் சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. டெல்லி போலீஸ் கைதாகிற வரைக்கும் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, இவங்களை கைது செய்கிற வரைக்கும். அந்த லட்சத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணீங்க, நீங்கள் போராட்டம் நடத்தலாமா? இதில் வேற சேகர் பாபு அண்ணனுக்கு ஒரு பெரிய குறை, அதாவது கழுத்தை பிடிச்சிட்டு போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்கன்ட்டு. அண்ணா சேகர் பாபு அவர்களே, நல்ல காலம் உங்களை கழுத்தை பிடிச்சிட்டாவது இழுத்துன்னு போனாங்க. கலைஞரை ருங்கியோட தூக்கிட்டு போன வரலாறு இருக்குது, தெரியல உங்களுக்கு? அதனால் முற்பகல் செய்யின் பிற்பகல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கும் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். இன்றைக்கி உங்களை வைகோ அவர்கள் சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடி, 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துட்டு வந்தால் நானே உங்களுக்கு பிரச்சாரம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு சொன்னார் விஜய் அவர்கள்னு சொல்லிட்டு வைகோ சொன்னார். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றதை நீங்கள் தான் விளக்கணும். ஏன்னா இன்றைக்கி அதிமுகலேருந்து 6வது எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு. தன் சுயநலத்திற்காக தன் தொகுதி மக்களை ஏமாத்துறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆளுங்களாக இருக்காங்க தெரியல. தாவேக்கானால அதிமுக கட்சின்றது அழிஞ்சிட்டு வர்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. பார்ப்போம் இனி என்னென்ன நடக்குதுன்றத. இடைத்தேர்தல் வரும்போது எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் இதே எம்எல்ஏக்கள் நிற்கும்போது இவங்களுக்கு சரியான தக்க செருப்படி கொடுக்கணும். ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் வீணாகுதுங்க, நேரம் வீணாகுது, உழைப்பு வீணாகுது, பணம் வீணாகுது. அதனால் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் மக்கள் அந்த இடைத்தேர்தல். 6 தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கு